மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு பாராளுமன்ற தொடர்ந்தது. ஆக்சுவலாக இன்னைக்கு எல்லாரும் பயங்கர எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக காங்கிரஸ் கட்சி என்ன நடக்குமோ அப்படின்ற பரபரப்பான பதட்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பிஜேபி கொண்டு வருகிற சில மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் நம்ம காங்கிரஸோட எதிர்காலம் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ ஆகிடும். ஆனால் அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்படாமல் தடுக்கப்பட்டால் காங்கிரஸ் கட்சி கொஞ்சமாவது பிழைக்கும். இது அத்தனையும் யார் கையில் இருக்கு அப்படின்னு சொன்னா, யாரை உதறி விட்டுட்டு ஓடி போய் தாவேக்காவுக்கு தாவி ஓடி போச்சோ அந்த திமுகவுடைய கையில தான் இன்னைக்கு காங்கிரஸோட எதிர்காலமே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவை என்னவெல்லாம் சொல்லி என்னவெல்லாம் கிண்டல் அடிச்சு என்ன நக்கல் அடிச்சுட்டு இருக்காங்களோ அவர்கள் எல்லாருக்கும் எதிர்பார்க்காத விதமாக மிகப்பெரிய சம்மட்டடி கொடுத்துருக்கிறது திமுக. ஏன்னா இப்போ நீங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் முக்கியமான ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் நடக்குது. அப்போ ஏப்ரல் மாதம் இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சிஎம்மாக இருக்கார். அப்போ பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் சொல்லப்படுகிற தொகுதி வரையறை விஷயத்தை கொண்டு வருது பாஜக அரசாங்கம். அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அது தொகுதியுடைய எண்ணிக்கை உயர்த்துவது மட்டுமல்ல, சில தொகுதிகளை மாற்றி விடுறது, மக்கள் தொகை அடிப்படையில் சில விஷயங்களை மாற்றுவதற்கான ஒரு மசோதா. அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் இந்தியா முழுமைக்கும், குறிப்பாக தென் மாநிலங்கள் அத்தனையும் தேஞ்சிரும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். வட மாநிலங்கள்லேயே அவங்களுக்கு தேவையான எம்பிக்கள் கிடைச்சிருவாங்க. தொடர்ச்சியாக பாஜக மட்டுமே இந்தியாவை தொடர்ச்சியாக ஆளும். காங்கிரஸ்க்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் அவ்வளோதான், கழுத தேஞ்சு கட்டெரும்பாயி, கட்டெரும்பு தேஞ்சு இப்போ சித்தெரும்பாயிருச்சு இல்லையா காங்கிரஸ். அவ்வளோதான், அதோட கதை முடிஞ்சிடும். மாநில உரிமைகள் அத்தனையும் பறி போயிடும். இன்னைக்கு பாஜக ஆளாத மாநிலங்கள்னு இருக்கிற எல்லா மாநிலங்களையும் பாஜக உள்ள புகுந்து இல்லை பின்வாசல் வழியாக புகுந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பல விஷயங்கள் இன்றைக்கு எதிர்மறையான விஷயங்களை எதிர்த்து கொண்டிருக்கிற சில மாநிலங்கள் குறிவைக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல்லே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஏப்ரலில் கொண்டு வந்த டீலிமிட்டேஷனை முதலாக இந்தியா முழுமைக்கும் அந்த தீயை பரவ வைத்து டீலிமிட்டேஷன் அந்த மசோதாவை தோற்கடித்த மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற திமுக தலைவர், அப்போதைய முதலமைச்சர். அவர் தான் அந்த நகலை எரித்து அந்த தீ இந்தியா முழுமைக்கு பரவ வச்சு அந்த டீலிமிட்டேஷனை அதாவது 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். அப்படி பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 360 எம்பிக்களுடைய ஆதரவு தேவை. இப்போ அவங்ககிட்ட 360 இல்லை, 325 330 எம்பிக்கள் தான் இருக்காங்க. அப்போ இன்னும் அவங்களுக்கு தேவையான எம்பிக்கள் இல்லை. அந்த அடிப்படையில் அந்த மசோதா தோற்கடிக்கப்படுது. அப்பவே இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதில் மிக பிரதானமாக வேலை பார்த்தது திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின். அவர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படணும் அமித்ஷா அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார். பாஜக அப்பவே முடிவு பண்ணிருச்சு. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் குளத்தூரில் நாங்கள் 5 நிமிஷம் பேசணுன்னே கொத்து பரோட்டா போட்டோன்னு பேசுகிற தற்குறிகளுக்கு இது எதுவும் புரியாது. இது ஏற்கனவே இது அமித்ஷாவோ இல்லை அதை சார்பான நபர்களோ இந்த விஷயத்த இவங்கெல்லாம் இந்த தற்குறிகள் பேசிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் கேட்கும்போது எள்ளி நகையாடுவாங்க, நம்பிட்டு சிரிப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பண்ண வேலையா, குருவி உட்கார பணம் வச்சுன்னு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதை இது. எனிவே ஏற்கனவே ஏப்ரல் மாதமே அந்த டீலிமிட்டேஷன் மசோதா தோற்கடிக்கப்பட்ட உடனே அவர்கள் குறிவைத்த நபர்கள் 3 பேர். முக்கியமாக இந்த 3 பேரும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படணும், அவர்கள் கட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணப்பட்ட ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவை தேர்தல் கமிஷன் மிக சிறப்பாக எஸ்ஐஆர் மூலமாக நிறைவேற்றிட்டாங்க. இது நிச்சயமாக நமக்கு ஆப்படிக்கும் அப்படின்னு தெரிந்தாலும் மக்களை நம்பி களத்தில் இறங்கினாரு திமுக தலைவர் ஸ்டாலின். ஆனால் எந்த மக்களை நம்பினாரோ அதில் குறிப்பாக பெண்களை ரொம்ப நம்பினாரோ அந்த பெண்கள் தான் ஏமாத்திட்டாங்க. காசுக்கு ஆசைப்பட்டு 2500 ரூபா கிடைக்கணும் வாயை பிளந்துக்கிட்டு போயிட்டாங்க. இனி அதே மாதிரி மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் தோற்கடிக்கப்பட்டார். அந்த கட்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டுருச்சு. இதுக்கிடையில் கேரளாவில் நம்ம அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிவுக்கு காங்கிரஸ் அங்கே கைப்பற்றிட்டாங்க. ஸோ இப்படியாக யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாரும் தோற்கடிக்கப்பட்ட நபர்களாக மாறி போயிட்டாங்க. இதில் ஸ்டாலின் தோல்வி முன்னாடியே முடிவு செய்யப்பட்ட தோல்வி. ஏதோ நாங்கள் 5 நிமிஷம் பேசணும் அதனால கொத்து பரோட்டா போட்டாங்க, ஒரு கட்சி தலைவர் பேசுகிற பேச்சா இது? இத்தனைக்கும் முதலமைச்சர். நான் நினைக்கிறேன் அவர் எங்கேயாவது பாஸ்போர்ட்டில் எப்போது வேலை பார்த்துருப்பாரான்னு தெரியல. கொத்து பரோட்டா போடுறது, ஃப்ரைட் ரைஸ் போடுறது, ஆக்ஷன் காமிக்கிறது,
சினிமாக்காரனா மட்டும் இல்லை போல இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துருப்பார் போல இருக்கு. ஆக இது எல்லாமே இவர்களுக்கு வேண்டுமானால் அது புதுசா தெரியும், இது ஏற்கனவே பாஜகவுக்கு அது திட்டமிட்ட ஒரு வெற்றி அவர்களுக்கு. இங்க வந்து திட்டமிட்ட சதியில சிக்கி தோத்து போயிட்டாங்க திமுக. இங்க திமுக தோத்து போயிட்டாலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். திமுக தோத்து போயிடுச்சு, 22 எம்பியை வச்சுக்கிட்டு கேன்டீன்ல போய் என்ன பஜ்ஜி வடை சாப்பிடுவாங்களா திமுக எம்பிக்கள்? இனிமே அவங்களுக்கு அதிகாரம் இல்லையே, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இங்கேயும் அதிகாரம் போச்சு, அங்கேயும் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இனிமே திமுக வந்து செல்லா காசாகி போச்சுன்னு ஏளனமாக கொக்கரித்த எல்லாருக்கும் இன்னைக்கு ஆப்படிச்ச குரங்கு மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாரும் ஆப்படிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கு திமுக செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து நேற்றுக்கு, அதாவது பார்லிமெண்ட் கூட்டத்தொடருக்கு முன்னாடி ஒரு நாள், முதல் நாள் என்னெல்லாம் மசோதா கொண்டு வர போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கூட்டம் வந்து டெல்லியில நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட திமுகவை சேர்ந்தவர்கள் கூட்டம் தொடங்கும் போதே முதல் ஆளா கடுமையான எதிர்ப்பை காட்டிவிட்டு பாஜக கிட்டது அந்த பாஜக கூட்டிய கூட்டத்திலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஏன் எதிர்ப்பை காட்டினார்கள்னா, மம்தா பானர்ஜியுடைய கட்சியை உடைச்சி அங்கிருந்து ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை பிரித்து அதை பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அவர்களையும் அந்த கூட்டத்துக்கு அழைத்ததுனால கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து ஆக்சுவலாக வெளியே போக வேண்டிய நபரே முதல்ல காங்கிரஸ் தான், அதுதான் தேசிய கட்சி, அதுதான் செஞ்சிருக்கணும். முதல்ல மாநில கட்சிகளை நசுக்குகிற வேலையை பாஜக தொடர்ந்து செய்யும் போது எதிர்ப்பு காட்ட வேண்டிய காங்கிரஸ் அங்க இருக்கிற எம்பிக்கள்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டாங்க. இங்க திமுக முதல் ஆளாக எதிர்ப்பை பதிவு செய்து விட்டு அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. பாஜகவே இதை எதிர்பார்க்கல, பயங்கர ஷாக்கு. ஏன்னா பாஜகவுக்கு திமுகவுடைய தயவு தேவை. இப்ப ஏன் தேவைன்னா, நான் சொன்ன அந்த டீலிமிட்டேஷனுடைய அதை தொகுதி வரையறை மசோதா அதை நிறைவேற்றி ஆகணும். அவங்க நிறைவேற்றணும்னா அதுல நிறைய லிமிட்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. திமுக நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்கு. அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒன்று மசோதாவே திமுக ஆதரிக்கணும், இல்லை அந்த மசோதா வருகிற நேரத்தில் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சிடணும். வெளியே போயிட்டா ஜெயிச்சிடுவாங்க. ஜெயிச்சிட்டா காங்கிரஸ் அவுட், வாஷ் அவுட் இந்தியா முழுமைக்கும். இனிமே வட மாநிலங்களில் காங்கிரஸால் வெற்றியே பெற முடியாத சூழ்நிலை. தென் மாநிலம் ஏற்கனவே ஒன்றும் பெருசா இல்லை. இப்போ ஆட்சி அதிகாரம் பிடிச்சிருக்கிற இடமும் இந்த டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா மொத்தமாக காலி ஆகிடும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அவங்க வந்து நிறைய விஷயங்களை மாற்றும் போது காங்கிரஸுக்கு பெரிய அடி. தேசிய கட்சின்ற அங்கீகாரமே பறி போனாலும் போயிடும். அவ்வளோதான், இனிமேல் அவங்களால எந்திரிச்சு வரவே முடியாது. நம்ம பப்பு ராகுல் காந்தி பிரதமர்ன்றதை வந்து இனிமே வந்து கனவுல கூட அவர் பிரதமர் ஆக முடியாது. அதான் நிலைமை இன்னைக்கு. ஆக அவர்களுக்கு இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை தோற்கடிக்கணுன்றது காங்கிரஸோட நிலைப்பாடு. அதற்கு திமுக தயவு தேவை. அப்ப திமுக காலை நக்கி தான் ஆகணும், அவர் வழி கிடையாது. இந்த பக்கம் பாஜகவுக்கு டீலிமிட்டேஷன்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சு நம்ம தொகுதி வரையறை, ஏன்னா ஏப்ரல்ல பெரிய அசிங்கமாயிடுச்சு. அதற்கு முழு காரணம் ஸ்டாலின் தான். இப்ப ஸ்டாலினை வந்து பகச்சிக்கவும் முடியாது. இப்ப அவங்ககிட்ட 22 எம்பி இருக்காங்க. இன்னும் 2.5 வருஷம் 3 வருஷம் அவங்க தான் எல்லாமே. அப்ப அவர்களுடைய தயவு இல்லாம அங்க பார்லிமெண்ட்டை ரன் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு பெரிய சிக்கல் வந்து பாஜகவுக்கும் திமுக தேவைப்படுது, காங்கிரஸுக்கும் திமுக தேவைப்படுது. ஆனா காங்கிரஸ் முதுகலை குத்திட்டு துரோகம் பண்ணிட்டு போன உடனே இனிமே காங்கிரஸோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்ற முடிவு எடுத்தாச்சு. இங்க எம்பி பதவிக்காக ஆசைப்பட்டு இந்த டிராவல்ஸ் சக்கரவர்த்தி ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த டிராவல்ஸ் சக்கரவர்த்தியும் அதாங்க பிரவீன் சக்கரவர்த்தி, இவரும் அப்புறம் மாணிக்க டுபாகூர் ஒருத்தர் இருக்காருல்ல, ஐயோ அப்படி சொல்லிட்டேன் நானே, மாணிக்க தாகூர், இவரும் சேர்ந்துக்கிட்டு பண்ற அட்ராசிட்டி. இவங்களுக்கு பதவி, ஒரு ஆளுக்கு எம்பி ஆகணும்னு ஆசை, இன்னொரு ஆளுக்கு மாநில கட்சியினுடைய தலைவர் ஆகணும், மாநிலத்தோட கட்சி தலைவர் ஆகணும். இந்த 2 ஆசையுமே அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்க. ஆனா பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுவாங்க? டீலிமிட்டேஷன் பத்தி பேச தெரியுமா முதல்ல அவங்களுக்கு? அதை எதிர்க்கிற துப்பு இருக்கா, துணிவு இருக்கா? அது எதுவுமே கிடையாது. அப்ப அவங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. இப்போ திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்றதான் எல்லாரும் பார்வையா இருந்துச்சு. இப்ப என்னன்னா, திமுக வந்து எல்லாரும் இப்ப டக்குனு இங்க ஒரு இன்னொரு நரேட்டிவை வந்து இந்த தாவேகா என்கிற இந்த பொய் பரப்புகிற கட்சி ஒன்று இருக்கு இல்லையா, ஆட்சியை பிடிச்சி டுபாகூரா பொய் சொல்லி ரீல்ஸ் போட்டு ஆட்சி பிடிச்சிருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டாங்க. கட்டுக்கதை நிறைய அவுத்து விடுறது அவங்க தான். அதுல என்ன கட்டுக்கதை அவுத்து விட்டாங்கன்னா, இப்போ வந்து பாஜகவோடு திமுக ஒட்டிக்கிட்டு உரச போகுது, அவங்க வந்து அவங்கள இணக்கமாயிட்டாங்க, கூட்டணி வைக்க போகுது,
போய் அவங்க வந்து அந்த பாஜகவோட சேர்ந்துட போறாங்க அப்படின்லாம் பயங்கரமா ஒரு கட்டுக்கதையை அள்ளி விட்டுனதாங்க. பரபரப்பா எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திமுக செய்த மிகப்பெரிய ஒரு பெரிய ஷாக்கிங் விஷயத்தினால என்னடா இது அப்படி இல்லை போல இருக்கு. இப்ப திமுக வந்து பாஜகவையும் கடுமையாக எதிர்க்குது, இன்னொரு பக்கம் காங்கிரஸை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இந்தியா கூட்டணியில இல்லை இப்ப அவங்க. ஏன்னா இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்த இடத்துல திமுக போகவே இல்லை, நாங்க இந்தியா கூட்டணியில் இல்லைன்ட்டாங்க. அப்போ இவங்க தனியாக எப்படி களமாடுவாங்க, இவங்க 22 MP வச்சிருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் பெரிய ஷாக். இது எல்லாம் லண்டன் போயிருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து லண்டன்ல இருந்து இணைய வழி மூலமாக எப்படி நடந்துக்கணும் பார்லிமெண்ட்ல இருந்து மீட்டிங் போட்டார். ஏன்னா அவர் இன்னைக்கு நைட்டு தான் நேற்று இரவு தான் வந்தார் அவர். அது அங்க துபாயில வந்து அந்த ஃப்ளைட் வந்து தாமதமானதுனால அவருடைய சென்னை வருகையே வந்து தாமதமாயிடுச்சு. அதை ஆக்சுவலாக அவர் வர வேண்டிய ஃப்ளைட் வந்து கேன்சல், அதாவது அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் திருப்பி வேற ஒரு ஃப்ளைட்ல தான் அவர் கிளம்பி வந்திருக்காரு. இது அவருடைய திட்டமிடுதல். அவர் சாயந்தரம் வர வேண்டியவர் இரவு தான் வந்தார். அதுக்கு மேல வந்து மீட்டிங் போட முடியாது, எல்லா எம்பிக்கள்லாம் வந்து டெல்லியில இருக்காங்க. நான் இன்று எம்பிக்களுடைய கூட்டம், அதாவது பார்லிமெண்ட் கூட்டம், அவங்க எல்லாரும் போய் முதல் நாள் அசம்பிள் போய் ஆகணும். அதுக்காக லண்டன்ல இருக்கும் போதே அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கூட்டம் போட்டார். எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், எந்த காரணம் கொண்டும் காங்கிரஸை ஆதரிக்க தேவையில்லை, காங்கிரஸ் செய்யற எதையுமே செய்ய வேணாம். ஆனால் அந்த ஆனாளுக்குள்ளதான் அவ்வளவு அரசியலும் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அரசியல் அப்படின்னு சொன்னா, மாநில உரிமையை மீறுகிற செயலை இந்த பாஜக அரசாங்கம் கொண்டு வந்தால் அதை உடனடியா எதிர்க்கிற முதல் குரல் திமுகவுடைய குரலா தான் இருக்கணும். அழுத்தமாக பதிவு செய்யுங்கள், அடிச்சு விளாசுங்க, யோசிக்கவே வேணாம், நாம் இனிமே அடிச்சு ஆடுவோம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை எம்பிக்களுக்கு அவர் ஆலோசனையாக வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில தான் மாநிலத்துக்கு பிரச்சனை, மாநில கட்சியை உடைக்கிற வேலையை செய்து, ஆக்சுவலா இதெல்லாம் காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலை. பாஜக செய்யற விஷயத்துல இந்த அயோக்கியத்தனத்தை எதிர்க்க வேண்டிய பிரதானமான கட்சி வந்து காங்கிரஸ். அவங்களுக்கு தான் மாநில கட்சிகளுடைய சப்போர்ட்டோட அவர் எப்படியாவது பிரதமர் ஆயிரணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, காலை பிடிச்சி நக்கிட்டு இருக்காரு. ஆனா இதற்கு குரல் கொடுக்காம அங்க வாயை மூடிக்கிட்டு கம்முனுந்துட்டு முதல்ல திமுக எதிர்ப்பு குரல் விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியில வந்து சும்மா இல்லைங்க, அதுக்கப்புறம் அவங்க அடிச்சு ஆடினது தான் பெரிய விஷயம். சபாநாயகர்கிட்ட போய் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவங்க வந்து ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்ன கோரிக்கை அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து இந்த 20ஆம் தேதி நடக்க போற பார்லிமெண்ட் கூட்டத்தொடர, அதுவும் பாஜக எடுத்துட்டு வர போற மசோதாக்களை குறித்தே பயங்கர கவனமா இருக்காங்க. இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க. மேகதாது அணை குறித்ததான அணை கட்டுறேன் அப்படின்னு கர்நாடக அரசாங்கம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கு இல்லையா, இப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கு. ஜூன் மாதம் 12ஆம் தேதி வந்து மேட்டூர் அணை திறந்துருக்கணும். அணை திறக்கணும்னா தண்ணி இல்லை, 90 அடிக்கு மேலே தண்ணி இருந்தால் தான் திறக்க முடியும்னு பிரச்சனை. குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்கலை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிஎம்மா இருக்கிற அந்த 5 ஆண்டுகளும் தண்ணி திறந்து விட்டாரு. நம்ம சோசப்பு விஜய் எப்போ ஆட்சியில் உட்காந்தாரோ மழையும் கிடையாது, தண்ணியும் இல்லை, பஞ்சாயத்து ஆகி போச்சு, மேட்டூர் அணை திறக்கலை. இதற்கெல்லாம் சேர்த்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இவங்க கொண்டு வரல அப்படின்னு சொன்னா, இவங்க கொடுத்துருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நம்ம இவங்க வந்து கொண்டு போலன்னு வச்சுங்களேன், எடுக்கல. இப்போ வந்து ஜூன் 12ஆம் தேதி திறக்கணும், 35 நாள் ஆகியும் திறக்கல. 36 நாள் ஆகி போச்சு, ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 40 நாள் ஆயிடுச்சு. இந்த 40 நாள் ஆன பிறகு கூட இதுவரைக்கும் திறக்காத இருக்கிற அந்த மேட்டூர் அணை டேம் ஏன் திறக்கலன்னா தண்ணி இல்லை. தண்ணி எங்கிருந்து வரும்? காவிரி அணையிலிருந்து திறக்கப்படுகிற தண்ணீர் உபரி நீராக திறந்து விடுவாங்கன்னா, ஆனாலும் தண்ணியை திறக்க சொல்லி முன்னாடியே இவங்க வந்து கோரிக்கை வச்சு தாவேக அரசாங்கம் அந்த வேலை பார்த்துருக்கணும். ஆனால் தாவேக அரசாங்கத்துக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. எப்போ பார்த்தாலும் திமுக மேலே உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்கிறது, திமுகவை சுரண்டிக்கிட்டே இருக்கிறது, ஊழல்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கிறது, குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, தான் செய்யறத தப்பு அடுத்தவங்களை பழி போடுறது, கொஞ்சம் ஏமாந்தா பழனி முருகன் கோயிலுக்கு பழனி முருகனுக்கே மொட்டை போட்டு 100 கோடியை சுவாகா பண்றது, 100 கோடி நிலத்தை ஆட்டையை போடுறது, அப்புறம் வக்கீல்களுக்கு வந்து 3 லட்சம் 30 லட்சம் காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறது, பிபிஆ, இப்படி ஏராளமான ஏழ்றைகளுக்கு மட்டுமே காரணமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது தாவேக. நிர்வாக சீர்கேடு, நாசமா போயிட்டு இருக்கு ஆட்சி நிர்வாகம், பாலியல் பிரச்சனைகள், குற்றச்சாட்டுகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனை,
ஒரே ஒரு விஷயம் கூட பண்ணல. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆஹா விஜய் எவ்வளவு அழகா இருக்காரு, எவ்வளவு ஒரு நெல்மணி கூட சிந்தாத அளவுக்கு ரேஷன் கடையில ரேஷன் அரிசி அளந்து போடுறாரு, எவ்வளவு அழகா இருக்காரு, இதுதான் பேசிட்டு இருக்காங்களே தவிர உருப்படியா எந்த நிகழ்வும் நடக்கவே இல்லை. இதுக்கு இடையில இவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம்னா, மேட்டூர்ல தண்ணி திறக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும், அதை பத்தி பேசியாகணும். இன்னொன்னு, மேகதாது அணை கட்டுறேன்னு சொல்லிட்டு கர்நாடகம் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு. அப்ப அந்த பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க அதை கண்டிப்பாக தடுப்பதற்கு என்ன வழி இருக்கு? ஏன்னா கர்நாடகத்தை தடுக்கணும்னா அது யார் கையில இருக்கு? அது காங்கிரஸ் கையில இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி தான் அங்க இருக்கு. இப்போ டி.கே. சிவகுமார் பட்டவர்த்தனமா சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஸ்டாலின் தான் பிரச்சனை, டேஞ்சரு, எனக்கு விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது, நிர்வாக திறமை இல்லாத ஆட்சி, அது நிர்வாகம், அதை பத்தி எங்களுக்கு கவலையில நாங்க அணை கட்டியே தீர்வோன்றாங்க. அது காங்கிரஸ் ஆட்சி. இப்போ இவங்களுக்கு டீலிமிட்டேஷனை எப்படியாவது கொண்டு நிறைவேற்றணும், கொண்டு வந்திருக்கிற மசோதாக்களை நிறைவேற்றணும். அதற்கு 22 எம்பிக்களா வச்சிருக்கிற திமுகவுடைய தயவு வேணும் பாஜகவுக்கு. காங்கிரஸ் குடுமியும் பிடிச்சி ஒரு பக்கம் ஆட்டுது திமுக, இன்னொரு பக்கம் பாஜக குடுமியும் பிடிச்சி ஆட்டுது. நான் கொண்டு வந்த தீர்மானத்தை, அந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை நீ அசம்பிளில, அதாவது பார்லிமெண்ட்ல பேச விடாம தடுக்கவும் முடியாது சபாநாயகரால. தடுத்தா அடுத்து வர டீலிமிட்டேஷன்ல பிரச்சனை. அப்ப திமுக கொடுக்கிற அந்த மசோதாவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவது பாஜக. அப்படி அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டால், அப்படி அந்த தீர்மானத்தை குறித்து விவாதிக்கிற சூழ்நிலை வந்தா, இன்னைக்கு திமுகவை எதிர்த்து கொண்டு இருக்கிற இந்த டிராவல்ஸ் சக்கரவர்த்தி, அப்புறம் இப்ப இவங்க தயவால வாங்கி இருக்கிற இந்த கிறிஸ்டோபர்னு ஒரு ஆள் இப்ப புதுசா எம்பி ஆயிருக்காரு திமுக தயவால, அவரு, அப்புறம் அங்க இருக்கிற மற்றவர்கள் காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் என்ன பேசுவாங்க? அதுல என்ன பேசுவாங்க? ஏன் அவர்களை குறிப்பிட்டு பேசுறேன்னா, மேகதாது பிரச்சனை, மேகதாது காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற இடம். அப்ப டி.கே. சிவகுமாரா இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் பேச்சை மீறி அவரை எதிர்த்து கர்நாடகத்துல தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுன்னு பப்பு பேசுவாரா? இந்த பப்புனா யாரு தெரியுதா? ராகுல் காந்தி பேசுவாரா? பேசுனா கர்நாடகாவில் இருக்கிற அந்த காங்கிரஸ் லோக்கல் கட்சிக்கு பிரச்சனை, லோக்கல்ல இருக்கிற எல்லாரும் காங்கிரஸ் கட்சி மேல் அதிருப்தி. இப்ப பார்லிமெண்ட்ல அவங்க அந்த விஷயத்தை எடுக்கலைன்னா, டீலிமிட்டேஷனுக்கு திமுக சப்போர்ட்டா போயிருச்சுன்னா காங்கிரஸ் அவுட் நாடு முழுக்க. பஞ்சாயத்து இப்ப புரியுதா? பஞ்சாயத்து புரியுதா? இப்ப அதனாலதான் ஸ்டாலின் அவர்களை நம்ம ராஜா அவர்கள் என்ன சொன்னார்னா, எந்த ராஜா? எச் ராஜா, கருணாநிதியை விட மோசமானவர் இது ஸ்டாலின் மோர் தென் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு ஏன் சொன்னாருன்னா, கருணாநிதியை விட ரொம்ப மோசமான டேஞ்சரான ஆள் ஸ்டாலின். அவர் பதவியிலே இல்லைப்பா, இப்ப அவர் திமுக தலைவராக மட்டும் இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் திமுகவுடைய முடிவுக்காக காத்திருக்குது. திமுக என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்குது. இது ஏதாவது இந்த ஆட்சி அதிகாரத்துல புதுசா உள்ள நுழைஞ்சி, நாங்க பாத்தியா விசில் அடிச்சு ஜெயிச்சிட்டோம், நாங்க ஓட விட்டுட்டோம், 5 நிமிஷம் பேசி கொத்து பரோட்டா போட்டுட்டோம்னு பேசுகிற தற்குறிகளுக்கு ஏதாவது தெரியுமா? பார்லிமெண்ட்ல என்ன பேசணும்னு தெரியுமா? கிடைச்ச ஒரு வாய்ப்பு, ஒரு எம்பி வாய்ப்பு, அதையும் காங்கிரஸுக்கு தார வாத்துட்டு, ஏன்னா எஜமா முன்னாடி போய் பேசுறதுக்கு பயம், பாஜக முன்னாடி பேச பயம், தாவேகாக்கு சோசப்பு விஜய்க்கு முதலாளியை கண்டா பயம், அப்ப பேச மாட்டாரு. அப்ப அந்த அடிப்படையில அங்க என்ன பேசுவாங்க? 2 பக்கமும் இப்போ திமுகவுடைய உத்தரவுக்காக திமுக என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்குது அந்த 2 கட்சிகள். இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்றதான் பரபரப்பான ஒரு விஷயம். இதுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா, அந்த கிடுகுப்பிடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இதாங்க. 2 பேரையும் பிடிக்கிறது இருக்குல்ல, ஒரே கல்லுல 2 மாங்காய் சொல்லுவாங்கல்ல, அடிச்சது என்னமோ ஒண்ணுதான். திமுக அடிச்சது ஒரே ஒரு விஷயம், ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வைக்கிறாங்க. எங்க மாநில பிரச்சனை, மேகதாது அணை கட்டப்பட்டால் எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. இது சுயநலத்திலும் பொதுநலம் கலந்த சுயநலம். இப்போ திமுகவுடைய முடிவுக்காக காத்திருக்காங்க. எப்பேற்பட்ட விஷயம் பாத்தீங்களா? இதுதான் ஒரே கல்ல 2 மாங்கான்றது, குடுமி புலி. இப்போ சில பேர்லாம் சொன்னாங்க தெரியுமா, நீங்க ஏப்பா அசம்பிளில அப்பாவை காணோன்னு ஒருத்தர் தேடிட்டு இருந்தார் இல்லையா, அவர் என்ன சொன்னாரு, எங்க உங்க அப்பா இருப்பாருன்னு காணோம் தேடிட்டு இருக்காருன்னு. அவர்கிட்ட போய் அந்த மாதிரி யாரெல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க, அந்த அப்பா அப்பான்னு தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு டெல்லியில இருக்கிற 2 பெரிய தலைகளோட கூந்தலை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த புடி அவர் கையில இருக்கு, கூந்தல் மொத்தமா குடுமி மொத்தம் பிடிச்சிட்டு இருக்காரு. அவங்க இப்படி அப்படி நகர முடியாது.
தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை மீட்பதற்கான வேலையை அவர் அங்க செஞ்சிட்டு இருக்காரு. அங்க முடிச்சு 2 அறை விட்டுட்டு அப்புறம் இங்க வந்து வெளுப்பாரு. ஓவர் ஆட்டம் கூடாது தம்பி. ஏதோ நீங்க வந்து ஜெயிச்சுட்டு தான் நினைச்சுக்கிறீங்க. உங்க வெற்றி உங்களால் நடந்தது அல்ல, கவர்ச்சியால் நடந்தது அல்ல. ஏற்கனவே இது இவிஎம் மிஷினாலும் தேர்தல் கமிஷனாலும் நடத்தப்பட்ட ஒரு வெற்றி. அதற்கு காரணம் டீலிமிட்டேஷனை தோற்கடித்தது அமித்ஷாவுடைய தனிப்பட்ட ஈகோவுக்கு விடப்பட்ட சவாலா மாறி போனதுதான் திமுக தோற்கடிக்கப்பட்டதனுடைய மிக பிரதானமான விஷயம். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா உண்மை அதுதான். ஆனால் இந்த உண்மையை நிச்சயமாக கண்டிப்பா புரிஞ்சுக்கிற ஆட்கள் தெளிவா தெரிஞ்சுப்பாங்க. ஆனா தொடர்ந்து நாம வேற போராடி தான் ஆகணும். இப்ப திமுக வந்து தொடர்ந்து அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். இப்ப அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லப்பா, தொடர்ந்து அவங்க வந்து பயங்கரமா இந்த பழிவாங்கிற அரசியல் பண்ணுகிற தாவேகாவுடைய கேடுகட்ட நிர்வாகத்தினுடைய ஏவல் துறையா இருக்கிற காவல்துறை மூலமா டெய்லி வழக்குகளை சந்திக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நடக்காத விஷயத்த நடந்ததா போய் சொல்லிட்டே இருக்குது. குதிரை பேரம் இவங்க பண்ணிக்கிட்டு, தாவேகா குதிரை பேரம் பண்ணிட்டு திமுக மேல பழி போட்டுக்கிட்டு எங்க எம்எல்ஏ மிரட்டுறான் உருட்டுறான்னு பல பேரை கைது பண்ணி செந்தில் பாலாஜியை குறி வச்சு வந்துகிட்டே இருக்குது போலீஸ். தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதில் துளி அளவு கூட உண்மை இல்லை. அப்ப இப்படி இருக்கும்போது திமுக நினைச்சா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஈஸியாக அவங்க இசைவோடு ஆதரவோடு மத்திய அமைச்சர்கள் ஆயிட்டு, ஒன்றிய அமைச்சர்கள் ஆயிட்டு இங்க வந்து தாவேகாவுக்கு பெரும் குடைச்சலை கொடுக்க முடியும். ஆனா பாஜகவோடு அவர்கள் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தயாராக இல்லை. அப்ப ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்ட தாவேகா அவுத்து விட்டுச்சுல ஒரு கட்டுக்கதை, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு இருக்குன்னு. இப்ப கள்ள உறவு வச்சிருக்கிறது யாரு? நம்ம சோசப்பு விஜய் தான், முதலமைச்சர் தான். வேற யாரு? திமுக இல்லைன்றது இன்றைக்கு அவர் வெளிநடப்பு செஞ்சது மட்டும் இல்லாம கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய சிக்கலை காங்கிரசுக்கும் மிகப்பெரிய பஞ்சாயத்தை பாஜகவுக்கும் உண்டாக்கி விட்டாங்க. இன்னைக்கு 22 எம்பிக்களை வச்சுக்கிட்டு கேன்டீன்ல வடை பஜ்ஜி சாப்பிட தான் லாய்க்கின்னு சொன்னவெல்லாம் லைன்ல தயவு செய்து வரணும். எல்லாரும் லைன்ல வாங்க எல்லாரும். இப்ப என்ன பண்ணிருக்குன்னு தெரியுதா திமுக உங்களுக்கு? இது என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுதா? இதுதான் திமுக. ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் மாநில உரிமைகளை விட்டு கொடுப்பதில் திமுக எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்வதில்லை என்பதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் ஒரு முறை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா அடிச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஒரு விஷயத்தை அவங்க வந்து மாத்திக்கவே முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட்ல வந்து திமுக பேசுகிற அந்த பேச்சை, திமுக எடுக்கிற முடிவை தான் இன்றைக்கு இந்தியாவே எதிர்பார்த்து காத்திருக்கு. மாற்றமே கிடையாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அரசியல் கத்துக்கணும்னா தாவேகா இருக்கிற தற்குறி கும்பலுக்கும் சரி, நீண்ட காலம் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, திமுக காரங்கிட்ட கொஞ்சம் கத்துங்க. எப்படி அரசியல் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு. ஏன்னா இங்க இவ்வளவு வருஷம் அவங்களோட கூட்டணியில் இருந்து கூட அரசியலே தெரிஞ்சிக்காம தற்குறியா போயிட்டாங்க. தற்குறியோட சேர்ந்தவனும் அதுவும் தற்குறியா போச்சு. காங்கிரஸ் கட்சி சொல்றேன் நான். ஆகவே மக்களே, இன்னைக்கு என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகிற அந்த மசோதா விஷயங்கள் குறித்து திமுக களமான போற அந்த விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கு பரபரப்பாக விஷயமா இருக்கு. நிச்சயமா நம்ம வந்து இன்றைக்கு அந்த அதிரடிகளை பார்க்க முடியும். என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுமையா பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.